ப்ரிக்கிங் பெயின் உங்களோட செஸ்ட் போர்ஷன்லேயோ பேக் போர்ஷன்ஸ்லேயோ இருக்கா? அதாவது உங்களோட நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி, உங்கள் டயஃப்ரம் வரைக்கும் ஒரு சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி அப்பப்போ வலி இருந்துகிட்டே இருக்கா? அப்போ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு அப்பப்போ குத்திட்டே இருக்குது, மூச்சு இழுத்து விடும் போதெல்லாம் பிடிச்ச மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரியே இருக்குது. இது ஏதாவது இருதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குன்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். உங்களோட டயஃப்ரம், அதாவது உங்களோட நெஞ்சு பகுதி, நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் இருக்கக்கூடிய மேஜர் போர்ஷன் ஆஃப் தி ஆர்கன் அப்படின்னு கவர் ஆகிட்டுருக்க ஆர்கன் அப்படிங்கிறது வந்து லங்ஸுங்க. ஒரு சின்ன போர்ஷன் தான் ஹார்ட்டு. இப்போ ஏகமாக உங்களுக்கு நெஞ்சு பகுதியிலையோ முதுகு பகுதியிலையோ கேஸ் பிடிக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னா, செஸ்ட்டில் வலிக்குதுன்னா உடனே அது ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ண வேண்டாம். செஸ்ட்டில் அந்த ப்ரிக்கிங் பெயின் இருந்ததுன்னா லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அந்த சுருக்கு சுருக்குன்னு வரக்கூடிய ப்ரிக்கிங் பெயின். இப்போது இது வந்து ஏதாவது வியாதியாக இருக்குமா அல்லது வியாதியோட அறிகுறியாக இருக்குமா, இதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாக இருக்கலாம் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இந்த ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் நெக்லெக்ட் கூட பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். பட் இதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணுமா அப்படிங்கிறதும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. முழுசாக பாருங்கள். இப்போது நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த சிம்டமும், அதாவது பேஷண்ட் ஆகிய நீங்கள் சொல்லக்கூடிய எந்த சிரமங்களுமே வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி அப்படிங்கிறது மாதிரி. அந்த வகையில் இந்த ப்ரிக்கிங் பெயின் அப்படிங்கிறதுமே ஒரு பிரச்சனையோடைய அறிகுறி தான். அதாவது உங்கள் லங்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். இப்போ இந்த லங்ஸ் பிரச்சனை இருக்குங்கிறத நான் எப்படி செக் பண்ணிக்கிறது டாக்டர்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அது எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் சில சிம்டம்ஸாக சொல்கிறோம், அதோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடிக்கடி தும்மல் வந்துகிட்டே இருக்குது, காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு 10 தும்மல் போடுறோம், எப்பவும் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, மூக்கில் வந்து சுவாசம் வந்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, அடிக்கடி பெருமூச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது, நேசல் பாலிப்ஸ், அதாவது மூக்கில் கட்டிகள் வளர்ந்த மாதிரி இருக்குது, நேசல் டீவியேஷன், இந்த இடத்துல ஒரு டீவியேஷன் இருக்கிற மாதிரி, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அல்லது ரொம்ப அதிகமாக கொரட்டைகள் நைட்டில் வர்ற மாதிரி இருக்கிறது, சும்மா லைட்டாக குளிர்ச்சி சாப்பிட்டாலும் உடனே தொண்டை கட்டிக்குது, அல்லது ஊர் விட்டு ஊர் போய் தண்ணி மாற்றி குடித்தா உடனே சளி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிரமங்கள், அல்லது அடிக்கடி சளி பிடிக்கிறது, சளியே பிடிக்க மாட்டேங்குது வருஷக்கணக்கில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, இதில் ஏதாவது ஒரு சிரமமாவது இருக்குங்க. இது ஒரு விஷயம்தான். ஸோ தயவு செய்து உங்களோட லங்ஸ் சம்மந்தமான விஷயம் ப்ராப்ளமில் இருக்குங்கிறத தான்